ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலே தேவனுடைய செயல் எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமானவர்களே, ஆமென். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். ஒரே ஆவினாலே உறுதியாக நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி உங்களோடு எதிர்த்து எதிர்க்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் மரலாக இருந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கெட்டுப்போவதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அது அத்தாட்சியாக இருக்கிறது. இது தேவனுடைய செயலை. அது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நீங்கள் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் இது அருள் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக செய்வான் நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.